நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் கற்கள் கொட்டி கடல் அரிப்பை தடுக்க பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததை கண்டிக்கும் வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அக்கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகளையும் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நாங்களும் கேட்டு பார்த்து எங்களுக்கு அழுத்து போச்சு. ஒரு அடிப்படை வசதியே ஒன்றும் செஞ்சு கொடுக்கல. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு முன்னெடுப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க முன்னெடுக்கல. கேட்டு எங்களால் இதுக்கப்புறம் அவங்க கிடைக்காதுங்கிற பட்சத்தில் நாங்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிக்கிறதா நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இது எங்கள் ஊரோட ஒட்டுமொத்த கருத்து தான். இது சம்மந்தமாக நாங்கள் போர்டு வச்சுருக்கோம், போஸ்டர் அடிச்சிருக்கோம். வேட்பாளர்கள் யாருமே எங்கள் ஊருக்கு ஓட்டு கேட்டு வராதிங்க, வந்தும் புண்ணியம் கிடையாது. திருவாரூர் அருகே உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் மதிப்பூர் முனைவர் பட்டம் பெற்ற ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மன்னார்குடி ஒன்றியத்தைச் சேர்ந்த சித்தனக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வனின் சமூக சேவையை பாராட்டி அமெரிக்காவின் உலக தமிழ் பல்கலைக்கழகம் கடந்த மார்ச் 6ஆம் தேதி சென்னையில் நடந்த விழாவில் மதிப்பூர் முனைவர் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம் பகுதியில் 8 வழிச்சாலை எதிர்ப்பு இயக்கம் சார்பில் அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சேலம் சென்னை இடையிலான 8 வழிச்சாலை திட்டத்தை கொண்டு வந்தே தீருவோம் என கங்கணம் கட்டிக்கொண்டு திரியும் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். 8 வழிச்சாலை எதிர்ப்பு விவசாயிகள் ஒன்று கூடி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2021 அதிமுக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை 100% தோற்கடிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதி கிடையாது, அனைத்து தொகுதியிலும் சென்று பிரச்சாரம் செய்ய போவதாக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதே போல் 8 வழிச்சாலை திட்டத்தில் பாதிக்கப்படுற தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜக அதன் கூட்டணி கட்சிகள் வாக்கு சேகரிக்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே கால வைக்க விடாமல் துரத்துறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஒரக்கடத்தில் சரக்கு வாகனம் மோதி மூதாட்டி பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரக்கடத்தில் செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் 60 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி சாலை ஓரத்தில் நடந்து சென்றபோது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனம் மூதாட்டியின் மீது மோதியது. இதில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து ஒரக்கடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கீழ் ஆலத்தூர் கிராமத்தில் கவிதா என்ற பெண் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாங்கிய கடனை அடைப்பது போல் செங்கல் சூளையில் வேலை செய்து வந்த கவிதாவின் வீட்டை செங்கல் சூளை உரிமையாளர் எழுதி வாங்கியதால் அவர் தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற பாஜக மேலிட பொறுப்பாளர் சி.டி. ரவி பங்கேற்ற பாஜகவின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் தேர்தல் ஆணைய விதிகளை மீறி சாலைகளின் நடுவே கட்சி கொடி மற்றும் கட்டவுட்டுகள் வைத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் கூட்டத்தில் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது. மதுராந்தகம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற 76,000 ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரத்தில் திருமணத்திற்காக பட்டுப்புடவை எடுப்பதற்காக அவர்கள் சென்றதாக கூறப்படுகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை தேர்தல் பறக்கும் படையினர் மதுராந்தகம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 50 லட்சம் ரூபாய் பணம் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பொன்னையா தெரிவித்துள்ளார். பரிசு பொருட்கள் வழங்குவதை கண்காணித்து அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எங்களுடைய கோரிக்கை எந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஆவணங்கள் இல்லாமல் 50,000 வரையும் தான் எடுத்து செல்லலாம். 50,000க்கு மேலே நீங்கள் பணம் டிரான்சாக்ட் பண்ணுறீங்க எடுத்து சொல்கிறீங்கன்னா அதுக்குரிய முறையான ஆவணங்கள் எடுத்து சொல்லணும். அதை அந்த பறக்கும்படை பிடிக்கும்போது நீங்கள் அதை அந்த பொதுமக்களோ வியாபாரிகளோ அதை முறையாக காட்டி அந்த ஆவணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம பிடிக்கிறதில்ல. ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்கிற அனைத்து பணமும் பறிமுதல் செய்யப்படும்.
தங்களது கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிகளுக்கு மட்டுமே ஆதரவு அளிக்கப்படும் என்றும், தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் கொங்கு மண்டலத்தில் 6 தொகுதிகளில் தனித்து போட்டியிடப் போவதாக கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் கோவை, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழவர் சமுதாயத்துக்காகவே பல்வேறு கோரிக்கைகளை பெற்றுக் கொடுத்து இன்று வீறுநடை போட்டு கொண்டிருக்கின்றது கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம். அந்த சங்கத்தை யார் உரிய மரியாதை கொடுத்து நேரடியாக அழைத்து உரிய முக்கியத்துவம் கொடுத்து மற்ற பிரச்சனைகளையும் கேட்டு தீர்ப்பதற்கு யார் முன் வருகின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பாலப்பம்பட்டியில் உள்ள ராஜகாளியம்மன் கோவிலில் திடீரென தேனீக்கள் பறந்து பக்தர்களை கொட்டியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பக்தர்கள் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விக்கிரவாண்டி வி சாலை என்ற இடத்தில் ஈரோட்டிலிருந்து கொல்கத்தாவிற்கு துணி லோடு ஏற்றி சென்ற லாரி தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். லாரியின் முன்பக்க டயரில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.